ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம். ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதத்தில் அல்காரிதம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இது இதெல்லாம் அரே ஆஃப் எப்படி இருக்கும், 1 எக்ஸட்ரா 1ல் ஸ்டார்ட் பண்ணி n-1 வரைக்கும், 1ல் ஸ்டார்ட் பண்ணி n-1 வரைக்கும் இருக்கும். இதில் இன்புட் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வெயிட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இன்புட்டு. இதில் கடைசியாக ஃபைண்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து. இதில் அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாலும் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தான். இப்போ ஆர் நாட்டுக்கு ஏன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ ஃபார் கண்டிஷன் படி எல்லாத்தையும் செக் பண்ணி கடைசியில் யூஸிங் த ஃபார்முலா திஸ் அல்காரிதம். இப்போ ஃபார் கேஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும், ஐஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும், இதை பூரா செக் பண்ணிகிட்டே வரணும். ஃபார் செக் பண்ணக்கூடாது, ஐட்ரேட் பண்ணிகிட்டே வரும், திரும்ப பண்ணணும். ஒன்ஸ் ஈக்குவல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் முடியணும். இந்த இதை பூரா ஐட்ரேட் பண்ணிகிட்டே வரும். இந்த இது முடிகிற தொட்டிக்கு இதை ஐட்ரேட் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸிங் த ஃபார்முலா திஸ் அல்காரிதம் d power k -1 ij equal to d power k -1 I, k plus d power k -1 k, j using the formula close the bracket return r of n. இவ்வளோதான். இதில் ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியும். இந்த யூஸிங் த ஃபார்முலா வெயிட் மேட்ரிக்ஸாக நம்ம இன்புட்டு, ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தா தான் அவுட்புட்டு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஒரு 4 பாத் இருக்குது, ABCD, அதோட டைரக்ஷனல் போட்டிருக்கேன், அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வெயிட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். வெயிட் மேட்ரிக்ஸாக நம்மளோட இன்புட்டு ABCD, நம்மளுக்கு 4 இருக்கா, அந்த 4 ABCD, இங்கிட்ட 4 ABCD, 4 ரோ 4 ரோ 4 காலம்ஸ், அவ்வளோதான். இப்போ இதுக்கான கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். டயகனல் ஃபுல்லாகவே 0 போடணும். இந்த டயகனல் பூராமே 0 போட்டுறணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது பார்த்துக்குவோம். ஏலேருந்து பிக்கு 2 இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A to B அப்படின்னு வச்சுக்கோங்க. A to Bனா நம்மளுக்கு கரெக்டாக டைரக்ஷனல் இந்த பக்கத்து தான் போகுது. இங்கே இருக்க இதுக்கு நேராக தான் 6ஆம் மார்க்கு மூவ் ஆகணும். அப்படின்றப்ப இந்த இருக்க 2 அப்படி வந்துடும். இப்போ B to A போகணும் அப்படின்ட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இன்ஃபினிட்டிவ் போட்டுறாங்க. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். டயகனல் சொல்லிட்டேன். A to B போகிறதுக்கு A to Bக்கு நேரம் 6ஆம் மார்க் இல்லை, இதான் சொல்லியிருக்கேன். இதுதான் 6ஆம் மார்க்கு, இந்த சைடில் இதை பார்த்து தான் இருக்கணும். அப்படின்றப்ப இல்லை, அப்படின்றப்ப இன்ஃபினிட்டி வந்துடும். A to Cக்கு பார்க்குறாங்க. A to Cக்கு 3 போட்டாச்சு. A to Dக்கு ஆப்போசிட் டைரக்ஷனல், அப்படின்றப்ப இன்ஃபினிட்டி. Bக்கு அதே மணிக்கு 2, B to Bக்கு டயகனல் 0, B to Cக்கு ஆப்போசிட்டு அப்போ இன்ஃபினிட்டி, B to Dக்கும் ஆப்போசிட் இன்ஃபினிட்டி, C to Aக்கு ஆப்போசிட் தான் இன்ஃபினிட்டி, C to Bக்கு ஆன்சர், C to Bக்கு இங்கே போயிருக்கு, Bக்கு நேரம் இதுதால சொல்லியிருக்கேன். அதே மணிக்கு C to C டயகனல் 0, C to Dக்கு பாருங்கள், Dக்கு நேராக நம்மளுக்கு 6ஆம் மார்க் போயிருக்கு. அப்படின்றப்ப வேல்யூஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி தான் இன்ஃபினிட்டி போடணும். அப்போ C to Dக்கு 1 போட்டாச்சு. D to Aக்கு ஆன்சர் இருக்குது 6. அப்போ D to Bக்கு இல்லை, ஒரு 6ஆம் மார்க்குள்ளே போகல, இன்ஃபினிட்டி. D to Cக்கு 6ஆம் மார்க் ஆப்போசிட்டாக இருக்குது, அப்படின்றப்ப இன்ஃபினிட்டி. D to Dக்கு டயகனல் 0. இதில் நம்ம எடுத்துக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் டயகனல் 0வாக இருக்கணும். அண்ட் தென் 6ஆம் மார்க்கு இதை பார்த்துருக்கணும், மேலே இருக்கிற காலம் இதை பார்த்துருக்கணும். இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் போடணும். ஆப்போசிட்டாக இருக்குது, இப்போ A B தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இதான் கண்டுபிடிக்கணும்னா இதோட வேல்யூஸ் எடுத்து அப்படி எழுதிடலாம். இப்போ A இப்படி இருக்குது, ஆனால் நம்மளுக்கு B A கேட்குறாங்க அப்படின்ட்டா இன்ஃபினிட்டி. அப்படின்றப்ப 6ஆம் மார்க்கு B சைடில் இருக்குது, அப்படின்றப்ப இன்ஃபினிட்டி. இதுதான் வெயிட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட் கீவேர்ட்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் டயகனல் ஃபுல்லாகவே 0 தான். இப்போ நம்மளுக்கு ஒரு பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம் தான் நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் டயக்ராம். இதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுப்போம். A to B நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஏ டு பி கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப ஏ டு பிக்கு எப்படி போகலாம்? இந்த ஒரு வழியில் போகலாமா? இந்த ஒரு வழியில் போகிறாந்தா 3யும் 7ஐயும் ப்ளஸ் பண்ணால் 10. இப்போ ஏ டு பிக்கு மாற்றிக்கிட்டாங்களா 10ன்னு இப்படி சொல்கிறேன். கூட ஒரு இன்டர்மீடியேட் வேல்யூவோட இன்டர்மீடியேட் பாத்தோட மூவ் ஆகுது. இப்படி டபுள் தான். இப்படி இதுக்கான வாய்ப்பு வேறு எதுவும் இல்லை. ஏ டு சிக்கு ஏ டு சியில் தான் போகணும் அப்படின்ட்டா நீங்கள் அதே ஆன்சர் அப்படியே வச்சுக்கலாம். வெயிட் மேட்ரிக்ஸில் இருக்கதை இப்போ இருந்துச்சுன்னா இதை போடணும். இதே எது ஒவ்வொரு இதில் இப்போ ஏ டு டிக்கு வந்து இப்போ ஏ டு டி பார்க்க போகிறோம். சப்போஸ் ஒரு வேளை ஏ டு டியில் வந்து இப்படியும் போகலாம் அப்படின்ட்டா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிறேன், இதுக்கானது கிடையாது. இப்படியும் போகலாம் அப்படின்றப்ப நம்ம ஏ டு டிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. அப்படின்றப்ப 3 + 7 + 4 3 + 4 7 2 + 1 3 இது 2ல் எது எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் ஷார்ட் வேல்யூவை தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இட் ஹாஸ் 2 அவ்வளோதான். இதில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம 2ஐயும் ப்ளஸ் பண்ணி நம்ம போட்டுருவோம். இது ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா 2ஐயும் ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி நம்ம ஷார்ட் வேல்யூ எடுத்து போடணும். அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் பார்ப்போம். ஏ டு பிக்கு இப்போ பார்ப்போம். ஏ டு பிக்கு வந்து என்ன இருக்கும்? இப்படி போயிடலாம். இந்த டைரக்ஷனல் சிக்கு போய் பிக்கு போயிடலாம். அப்படின்றப்ப 10. ஏ டு சிக்குன்றையில் இப்போ அதே மணிக்க தான். ஏ டு சிக்கு வந்து என்னது? வேறு ஆப்ஷனே நம்மளுக்கு இல்லை. இந்த பக்கத்தும் டைரெக்ஷனில் ஏ டு சிக்கு இப்படியே தான் போகணும். அப்படின்றப்ப 3 அதே மணிக்க தான். இப்போ டி டு பிக்கு பாருங்கள். இப்போ டி டு பிக்கு வந்து எப்படி போகலாம்? இப்படி போய் இப்படி தான் போகணும். அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரே வழி தான் இருக்குது. டிலேருந்து ஏக்கு போகணும், ஏலேருந்து சிக்கு போகணும், சிலேருந்து பிக்கு போகணும். அப்போ 6 + 3 3 9 9 + 7 16 வந்துருச்சா? இதே எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்கும். இப்போ டி டு சி போட்டு பாருங்கள். டி டு சிக்கு இப்படி இந்த ஏக்கு போய் சிக்கு போயிடலாம். 6 + 3 9 இதுதான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். கடைசியாக கண்டுபிடிக்கிற மேட்ரிக்ஸோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். கேர்ஃபுல்லாக போடணும். கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாய்ட்ஸ் கல்கால் தான் மீன்ஸ் வெரிஃபை. இப்போ வந்து இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் டயக்ரால் 0 போட்டுறணும். டி ஆஃப் 1க்கு வந்து ஏ வந்து இன்டர்மீடியட் பார்த்தா எடுத்துக்கணும். டி ஆஃப் 2க்கு பி, டி ஆஃப் 3க்கு சி, டி ஆஃப் 4க்கு டி. இது பூரா இன்டர்மீடியட் பார்த்தா எடுத்துக்கணும். இன்டர்மீடியட் பார்த்துனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல. இப்போ நம்மளுக்கு பி டு சிக்கு போகணும்னு வச்சுக்கோ. இப்போ பி டு சிக்கு போனோம்னா கூட வந்து ஒரு ஏ டி ஆஃப் 1க்கு ஏ தானே அப்படின்றப்ப ஏ இன்டர்மீடியட் பார்த்தா இருக்கணும். இப்போ இப்படி போகுதுன்னா இதோட ஆன்சர் 2ஐ ப்ளஸ் பண்ணி 5 அப்படின்னு வந்துடும். சேஞ்சஸ் ஆகிடும். இன்ஃபினிட்டிலேருந்து சேஞ்சஸ் ஆகிடும். இது வந்து நார்மலாக ஒன்று தான் இருக்கும். அப்படின்றப்ப அப்படியே போட்டுக்கலாம். இது இங்கே இருக்க பாருங்கள். வெயிட் மேட்ரிக்ஸ் பார்த்து தான் நம்ம பார்க்கணும். வெயிட் மேட்ரிக்ஸில் இருந்தால் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு வேளை இது இல்லை, இன்டர்மீடியட் பார்த்தா இல்லை அப்படின்னா இதில் இருக்க ஆன்சருக்கு அப்படியே போட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல 5 வந்து 5 வந்து சேஞ்சஸ் ஆகும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கல. பி டு சிக்கு வந்து இன்டர்மீடியட் பார்த்து வந்து ஏ வருதா அப்படின்னு சொல்லி கேட்கல. பி டு சிக்கு வந்து ஏ வந்து இன்டர்மீடியட் பார்த்தா வருது, நடுவில் இருக்கு, ஒரு சென்டரில் இருக்கா, இதுக்கும் இன்டர்மீடியட் பண்ணுற மாதிரி ஒரு பார்த்தா இருக்கா. 2 + 3 5ஆக மாறும். இப்போ 5 இதுதான் டி ஆஃப் 1க்கானது. ஏ வந்து இன்டர்மீடியட் பார்த்தா இருக்கணும். இருந்துச்சுன்னா 2ஐயும் ஆட் பண்ணி 2 எட்ஜஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு மாற்றிடணும். இது ஒரு வேளை இல்லை அப்படின்னா நம்ம அந்த வெயிட் மேட்ரிக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். இப்போ டி ஆஃப் 2க்கு இதுக்கு வந்து பிஏ வந்து இன்டர்மீடியட் பார்த்து எடுத்துக்கணும்.
இன்டர்மீடியட் பார்த்தா எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், ஒரு வேளை இப்போ வந்து இதுக்கு வந்து இன்டர்மீடியட் பாத் அப்படின்னு சொல்லி கேட்கல, இப்போ C2A பார்க்க போகிறோம். இப்போ 9 சொல்லி போட்டிருக்கோமா, இப்போ இந்த C2Aக்கு பார்க்க போகிறோம். C2Aண்டா என்ன வரும், சியிலிருந்து பிக்கு போயிட்டு ஏக்கு போயிடும். இப்போ பி தான் இதோட இன்டர்மீடியட் பாத், அதனால் நம்ம மாற்றுறோம். இப்போ சியில் வந்து என்ன இருக்கும், சியிலேருந்து ஏ வரைக்கும். இப்போ CBA, பி வந்து இன்டர்மீடியட் பார்த்தா இருக்குது அப்படின்றப்ப 7 + 2 9 மாறிடும். ஒரு வேளை இல்லை, ஆப்போசிட் டைரெக்ஷனல் எதனாலும் ஒன்றுனா, இப்போ நம்ம வெயிட் மேட்ரிக்ஸில் இந்த D(1) கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த வேல்யூ பற்றிக்கு அப்படியே போடுறாங்க. இப்போ ஒன்றுக்கு D2Bக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா இது இங்கே வரைக்கும் போகும், பிக்குனா போகவே இல்லை அப்படின்றப்ப அதை இன்ஃபினிட்டியாக வச்சுக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் D(3)க்கு வந்து என்னது, D(3)க்கு வந்து சி தான் இன்டர்மீடியட் பார்த்து. இப்போ சினா இப்போ நம்ம 16 இந்த D2Bக்கு பார்க்க போகிறோம். D2Bக்கு பார்க்கையில் டியிலேருந்து பிக்கு போகணும்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, டியிலேருந்து இப்போ டியிலேருந்து பிக்கு போகிறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன வே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கல, D2 முதல்ல ஏக்கு போகும், இதுக்கு வந்து சி தால இன்டர்மீடியட் அப்படின்றப்ப சிக்கு வந்துடும், சியிலேருந்து 7க்கு போகும். இது ஒன்று தான் நம்மளுக்கு வழி, வேறு வழியே இல்லை. அப்படின்றப்ப 7 + 3 6 + 3 9, 9 + 7 16 சேஞ்சஸ் ஆயிடுச்சா, இதுதான், அவ்வளோதான். இன்டர்மீடியட் பாத் வந்து சியா பியோ ஏஓ இருந்துச்சுன்னா அதை வந்து ஊட வரணும். இப்போ A to C போனோம்னா ஏலேருந்து பிக்கு போய் இதுக்கு சொல்கிறேன், பிக்கு போய் பியிலேருந்து சிக்கு போகணும். இதுதான் ஒரு இன்டர்மீடியட் பாத்து. அதே மணிக்கு தான் இதுக்கு டி வச்சு பண்ணுவாங்க. டி வச்சு பண்ணுறதுக்கு என்ன வரும், டி வச்சு பண்ணுறதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில், இந்த இப்போ வந்து இதுக்கு வந்து டி வச்சு பண்ணுறாங்க, C2Aக்கு பார்க்குறாங்க. C2A எங்கே இருக்குது, சியிலேருந்து ஏக்கு நம்ம டிக்கு போய் ஏக்கு வரலாம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஏற்கனவே உள்ள வேல்யூ இருக்குது. C2 D2Bக்கு வந்து C2Aக்கு வந்து ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. ஆனால் இருந்தாலும் சியிலேருந்து ஏக்கு வர்றதுக்கு டி வந்து இன்டர்மீடியட் பார்ட் நம்மளுக்கு D4ல் அப்படின்றப்ப இன்டர்மீடியட்டாக வருது. அப்படின்றப்போ 1 + 6 7 நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ 3 இதுக்குமே இப்போ சேஞ்சஸ் ஆயிடுச்சா, இப்போ ஏற்கனவே வேல்யூ இருந்தாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ D1க்கு ஏ இன்டர்மீடியட் பாத், D2க்கு பி இன்டர்மீடியட் பாத், D3க்கு சி இன்டர்மீடியட் பாத், D4க்கு டி இன்டர்மீடியட் பாத். இப்போ டயகனல் ஃபுல்லாகவே 0 வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து வெயிட் மேட்ரிக்ஸ் படி பார்த்து நம்மளுக்கு இப்போ A to B அப்படின்னு வர்ற இடத்துல இதில் வந்து ஏ ஊட இருக்கணும், இதில் வந்து பி ஊட இருக்கணும், இன்டர்மீடியட் பார்த்தா இருக்கணும், இதில் வந்து சி, இதில் வந்து டி அப்படி இருந்துச்சுன்னா வேல்யூவை மாற்றிக்கோங்க. இல்லாட்டி அந்த வெயிட் மேட்ரிக்ஸில் என்ன இருக்கோ அதை போடுங்க. இந்த D2க்கு D1ல் இருக்கிறது அப்படி போடும், D3க்கு D2ல் இருக்கிறது போடணும், D4க்கு D3ல் இருக்கிறது போடணும். அப்படி பண்ணிகிட்டே வரணும். இப்போ வேறு நம்பர் இருக்குது ஆல்ரெடி, ஆனால் சேஞ்சஸ் ஆகுது. D4க்கு இந்த C2Aக்கெலாம் பார்த்தீங்களா, ஏற்கனவே வேல்யூ இருந்துச்சு, ஆனால் டி வந்து இன்டர்மீடியட் பார்த்தா வரதுனால நம்ம 7 வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி இப்போ கடைசியாக ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துடுச்சு. இந்த D4ஐயும் இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸையும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 0 10 3 4 0 10 3 4 2 0 5 1 5 6 2 0 5 6 7 7 0 1 7 7 0 1 6 16 9 0 6 16 9 0. இப்போ 2 ஈக்குவலாக இருக்கா, டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு D(4). கரெக்ட். செக் த ஈக்குவலாக தான் இருக்குது, கரெக்ட். இஃப் செக்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்ற இந்த ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் இட்ஸ் வெரிஃபைடு. இப்போ 2 ஈக்குவலாக தான் இருக்குது.
அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃபார் k = 1லேருந்து n வரைக்கும், i = 1லேருந்து n வரைக்கும், j = 1லேருந்து n வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ k = 1 n வரைக்கும், i = 1 n வரைக்கும், j = 1 n வரைக்கும் is equal to 1. டைம் காம்ப்ளெக்சிட்டி in the Floyd's algorithm is equal to theta of n cube. That's all. வெயிட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம், இன்புட்டை எடுத்துக்கிறோம், அதை வந்து டிஸ்டன்ஸ் மேட்ரிக் கண்டுபிடிப்போம், இதுக்காக அவுட்புட்காக வெரிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் D1 D2 D3 D4 இன்டர்மீடியட் பாத்தை வச்சு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இன்டர்மீடியட் பாத் வந்து இந்த இதுக்கு D1க்கு ஏவாக இருக்கணும், D2க்கு பியாக இருக்கணும், D3க்கு சியாக இருக்கணும், D4க்கு டியாக இருக்கணும். இன்டர்மீடியட் பாத்தாக இருக்கணும். வேல்யூஸாக இருந்தால் இது வெயிட் மேட்ரிக்ஸை வச்சு போடணும். அந்த மணிக்கு இன்டர்மீடியட் பாத் இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் மேட்ரிக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை போடணும். இதுக்கு வந்து D2க்கு வந்து நம்ம D1 பார்க்கணும், D3க்கு வந்து D2 பார்க்கணும், D4க்கு D3 பார்க்கணும். அதில் இருக்க வேல்யூவை அப்படியே மாற்றிக்கணும். ஏற்கனவே வேல்யூ இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேளை வருது, இன்டர்மீடியட்டாக பார்த்து இருக்குது ஆனால் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி 9 to 7க்கு மாற்றினோம்ல, அதுக்கு வந்து மாற்றின மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் Floyd's algorithm. Thank you for all.